வணக்கம். ஒரு ஜாதகத்தில் திருமணம் ஆன நபரை திருமணம் செய்யும் யோகம் யாருக்கு? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது திருமண உறவுகள், தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது. இதில் ராகு கேதுக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இரகசியமாகவும் சமூகம் ஏற்றுக்கொள்ளாத உறவு முறைகள், அதாவது திருமணம் ஆன நபரை விரும்பக்கூடிய உறவு முறையை ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் தடைப்பட்ட உறவுகளால், அதாவது மற்றவர்கள் வாழ்க்கையில் குறுக்கீடு செய்து திருமணம் ஆன நபரை விரும்பக்கூடிய எண்ணங்களை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் 7ஆம் இடம் பாதித்திருந்தால், 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து அது பாதித்திருந்தால் தவறான ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். அப்போ சமுதாயம் இதை ஏற்றுக்காது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து அந்த குரு பகவானுடன் பாவ கிரகங்கள் இணைந்திருந்தால், ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல குரு இருந்து அந்த குருவோடு பாவ கிரகங்கள் இணைந்திருந்தால் திருமணம் ஆன நபர்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் 7ஆம் இடம் கெட்டிருந்தாலும் 7ஆம் அதிபதி பாவ கிரகங்களாகிய சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், கேது பகவானுடன் இணையும் பொழுது, அப்போ கவர்ச்சியின் காரணமாக திருமணம் ஆன நபர்களுடன் உறவுகள் வைத்து கொண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய எண்ணங்கள் அதிகம் ஏற்படும். அப்போ திருமணம் ஆன நபரை மீண்டும் இவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.